ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் கவுண்ட் நம்பர் ஆஃப் ஒன் பிட் இந்த நம்பர் அப்படின்ற ஒரு இன்டர்வியூ ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம்ல நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த நம்பரை நீங்கள் பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது அதில் எத்தனை ஒன் பிட் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க 10ன்ற ஒரு நம்பர் இன்புட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அதோட பைனரி ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னா 1010. இதில் எத்தனை ஒன் இருக்குன்னா 2 ஒன் இருக்குது. ஸோ நம்ம வந்து 2ன்றதை பிரிண்ட் பண்ணணும். இதுக்காக நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு லூப் வந்து ரன் பண்ண போகிறேன். அந்த லூப் வந்து ஒரு தடவை இட்ரேட் ஆகும்போது அந்த பைனரி நம்பரோட லாஸ்ட்லேருந்து ஒரு ஒன்றா எலிமினேட் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஸோ இதில் எத்தனை ஒன்று இருக்குது? 2 ஒன்று இருக்குது. ஸோ 2 தடவை எலிமினேட் பண்ணனா இந்த டிஜிட் வந்து மொத்தமாக 0 ஆகிடும். கரெக்டாக? ஸோ அது எப்படி பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் இட்ரேஷனில் அந்த லாஸ்ட்லேருந்து ஒரு ஒன்றை எலிமினேட் பண்ணிடுறேன். இது ஃபஸ்ட் இட்ரேஷன். ஸோ அடுத்த இட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன்று இருக்குது. இன்னொரு ஒன்று இந்த லாஸ்ட்டில் இருக்குது. அதை எலிமினேட் பண்ண போகிறேன். அடுத்த இட்ரேஷனில் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது எலிமினேட் ஆகிடும். ஸோ டோட்டலாக 2 இட்ரேஷன் வரும்போது இது கம்ப்ளீட்டாக 0 ஆயிடுச்சு. எப்போ இது கம்ப்ளீட்டாக 0 ஆகுதோ அப்போ நான் இந்த லூப்பை வந்து பிரேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ லூப் பிரேக் பண்ணிட்டேன்னா எத்தனை ஒன்று இருந்துச்சோ அத்தனை தடவை லூப் ரன் ஆயிருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகுதுன்னு நான் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தேன்னா எனக்கு இந்த கவுண்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இதை வச்சு தான் இந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் எப்படி வந்து நம்ம அந்த பிட்டை வந்து எலிமினேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்க நம்பர் 10. இது வந்து 10ஓட ரெப்ரசன்டேஷன். கரெக்டாக? ஸோ இப்போ 10ஐயும் 10 - 1ஐயும் நான் வந்து இது கூட அன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு பிட் எலிமினேட் ஆகிடும். எப்படின்னா, இப்போ 10 - 1 என்னது 9. 9ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா 1001. ஸோ இப்போ இதை வந்து நான் அன் பண்ண போகிறேன். அன் பண்ணும்போது 1 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து 1 கிடச்சிடும். மற்ற எல்லா கேஸ்லையும் 0 தான் வரும். 1 0 0 0 மற்ற எல்லா கேஸ்லையும் 0 ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பிட் வந்து எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ இதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் என்னது? டெசிமல் ரெப்ரசன்டேஷன் 8. ஸோ இப்போ 8 கிடச்சிருக்கு. இப்போ 8 கிடச்சிருக்கு. அப்போ 8ஓட அடுத்து நம்ம ஒரு பிட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 7 வந்து அன் பண்ணணும். ஸோ 7 அன் பண்ணும்போது 7ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா 0 1 1 1. இதுதான் 7ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன். இப்போ இதுக்கு நான் அண்ட் எடுத்தேன்னா 1 0 0 ஆகிடும். 0 1 0 ஆகிடும். 0 1 0 ஆகிடும். 0 1 0 ஆகிடும். ஸோ டோட்டலாக வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ எப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக 0 ஆகுதோ அப்போ நான் லூப்பை ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். இது ஃபஸ்ட் இட்ரேஷன், இது செகண்ட் இட்ரேஷன். ஸோ செகண்ட் இட்ரேஷன் வரும்போது எனக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே என்னோட லூப்பை ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எப்படி ஆக்சுவல் கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் எத்தனை இட்ரேஷன் போகிறதுன்றதுக்காக கவுண்ட் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக 0 வச்சுக்கிறேன். வைல் இந்த ஏன்ற வேரியபிள் வந்து எப்போ 0க்கு மேலே இருக்கோ அது வரைக்கும் நான் எப்போ 0 ரீச் பண்ணுதோ அப்போ ஸ்டாப் ஆகிடணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா A = A and A - 1. ஸோ ஏவையும் அதோட -1 பண்ணால் தான் ஒரு பிட்டை நம்ம எலிமினேட் பண்ணிட்டே வர போகிறோம். ஒரு தடவை எலிமினேட் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கவுண்ட்ன்ற வேரியபிள் வந்து நம்ம வச்சுக்கிட்டே வர போகிறோம். கவுண்ட் வந்து ஆட் பண்ணிகிட்டே வர போகிறேன். அட் தி எண்ட் வந்து நான் கவுண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் கவுண்ட். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு 2 பிட்டுன்னு இருக்கிறது தெரிஞ்சிச்சு. இது 13 அப்படி கொடுத்தேன்னா எனக்கு அதில் வந்து எத்தனை 1 பிட்டுன்னு இருக்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.